வெல்கம் டு மனோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அழுக்கா பணியாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்னா, உளுந்து, தேங்காய், சீனி, ஏலக்காய் மாதிரி ஒரு சின்ன டம்ளரால் 2 டம்ளர் போகிறோம். இது வந்து ஒரு ஃபேமிலிக்கு போதுமானது. இது கூட ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசியோ இல்லை புழுங்கரிசியோ சேர்த்து ஊற வைக்கணும். ஒரு 2 ஸ்பூன் அரிசி சேர்த்து ஊற வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசியையும் உளுந்தையும் ஊற வச்சுடுங்க. ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நல்லா மழுமழுன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் சொல்கிறேன். உளுந்து நல்லா ஊறிடுச்சு. கிரைண்டரில் போட்டு ஆட்டி எடுத்துடலாம். மாவு சூப்பராக அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சமாக உப்பு போட்டு அரைக்கும், டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மாவு அரைச்சி ரெடி பண்ணிட்டோம். ஆயில் போட்டாச்சு பணியாரக்கல்லில். இப்போ பணியாரம் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடானதும் மாவை விட வேண்டியதான். இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு போடலாம், ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக விடக்கூடாது, ஒரு 3/4 அளவுக்கு விடணும். பாருங்கள், எல்லா இதுலேயும் ஊற்றியாச்சு. நல்லா வேகட்டும், வெயிட் பண்ணுவோம். மூடி போட்டு வேக வச்சா கொஞ்சம் குயிக்காக வேகும். சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் தீயாமல் இருக்கும். வெந்திருக்கும். நல்லா வெந்துட்டுனாலே இப்படி திருப்பினாலே அழகாக திரும்பும். அவ்வளோதான். இந்த மாதிரி கலரில் தான் எடுக்கணும். பாருங்கள், 2 சைடும் திருப்பி போட்டாச்சு. நல்லா வெந்தோன்னே எடுத்துட வேண்டியதான். சில பேர்கிட்ட வந்துட்டு பணியாரக்கல் இருக்காது. அவங்க டைரெக்டாக வந்து நீங்கள் ஒரு வடை சட்டியில் எண்ணெய் விட்டு அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும். இது என்னென்னா ஆயில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதுனா ஆயில் நிறைய போடுற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க. பணியாரம் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம். பணியாரம் உள்ளெல்லாம் நல்லா வெந்துட்டான்னு பார்க்குறதுக்கு அந்த பணியாரம் எடுக்கிறது இருக்கு இல்லையா, அப்படி விட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். அதுதான் கரெக்டான பதம். போதும். பணியாரம் எடுத்தாச்சு. இதுக்கு தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்காக 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். இது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி பால் எடுத்துக்கலாம். பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். தேங்காய் பால் எடுத்தாச்சு. இதில் வந்து ஏலக்காய் சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் பால் எடுத்தாச்சு. அழுக்கா பணியாரங்கிறது தேங்காய் பால் மட்டும் இல்லை, பசும்பால்லையும் செய்யலாம். நம்மக்கிட்ட தேங்காய் இல்லை அப்படின்னா செய்யாமல் இருக்க வேண்டாம், பசும்பால் வச்சுட்டு செய்யலாம். சூப்பராக இருக்கும். ரெண்டுமே ஒரே சுவையிலே தான் இருக்கும். இந்த தேங்காய் பாலை இதில் சேர்த்துடணும். அவ்வளோதான், சுவையான அழுக்கா பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இது எவ்வளோ சாப்பிட்டாலும் அழுக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் இதனுடைய பெயர் வந்து அழுக்கா பணியாரம்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. எங்கள் ஊர்லலாம் அடிக்கடி செய்வாங்க எல்லாருமே. ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷு. ஒரு 10 நிமிஷம் இதில் ஊறினா போகிறோம், சூப்பராக இருக்கும். வாயில் கரையிற அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஸ்வீட் ரெடி. இது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடுவாங்க. இது ரொம்ப நல்லது. ஏன்னா தேங்காய் பால் ப்ளஸ் இந்த உளுந்தெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மனோஸ் கிச்சனில் இன்றைய சமையல் வந்து அழுக்கா பணியாரம். தேங்க்யூ.